வில்லி ஓங்கான்ற ஒரு சாக்லேட் ஃபேக்டரி ஓனர் அவரோட சாக்லேட்டுக்குள்ள கோல்டன் டிக்கெட்டை வச்சு வேற வேற நாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த சாக்லேட் குள்ள இருக்கிற கோல்டன் டிக்கெட்டை எடுத்துட்டு வரவங்களுக்கு என்னோட சாக்லேட் ஃபேக்டரியை சுத்தி கட்டுவேன், அது மட்டும் இல்ல அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுப்பேன்னு சொல்றாரு. இதை கேட்ட மக்கள் எல்லாருமே நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு அந்த சாக்லேட்டை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல மொதல் டிக்கெட் ஒரு குண்டு பையனுக்கு கிடைக்குது, ஆனா அந்த டிக்கெட்லயே கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்டுறான். ரெண்டாவது டிக்கெட் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுக்கு கிடைக்குது, ஆனா இவ கஷ்டப்பட்டு எல்லாம் ஜெயிக்கிற. இவங்க அப்பா பணக்காரன்றதுனால அவங்க கம்பெனிக்கு வேலை செய்யற ஆளுங்களுக்கு எல்லாம் அந்த சாக்லேட்டை வாங்கி கொடுத்து அதுல இருந்து ஈஸியா அந்த டிக்கெட்டையும் எடுத்து வின் பண்ணிடலாம். டிக்கெட் ஒலிம்பிக்ல கோல்டு மெடலாம் வின் பண்ண ஒரு குட்டி பொண்ணுக்கு கிடைக்குது, ஆனா இவ்வளோ நான் சாதிக்க பிறந்தவ இதுல எனக்கு சர்வ சாதாரணம்னு சொல்லிட்டு ஓவரா பில்டப் பண்ணிக்கிறேன். ஃபோர்த் சாக்லேட் இங்க மேக்ஸ்ல ஜீனியஸா இருக்கிற ஒரு பையனுக்கு கிடைக்குது. அவன் அந்த சாக்லேட்டை எடுக்கிறதுக்கு சிம்பிளா ஒரு கால்குலேஷனை போட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வாங்கிட்டேன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, இந்த சாக்லேட்டை நான் ஒரு வாய் கூட சாப்பிடல, ஏன் இந்த சாக்லேட் எனக்கு சுத்தமா பிடிக்காது, இந்த காம்படிஷனுக்காக தான் இதை வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சீன் போடுறான். ஆனா இந்த ஊர்ல இருக்கவங்க இந்த 5வது டிக்கெட்டுக்காக போட்டி போட்டுக்கிட்டு மீதி இருக்க சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களா. அப்போ ஒரு ஏழை பையனுக்கு கீழே ஒரு 10 ரூபாய் கிடைக்குது, அதை வச்சு அந்த சாக்லேட் அவன் வாங்குறான். பார்த்தா அதுலதான் அந்த 5வது கோல்டன் டிக்கெட் இருக்கு. உடனே அங்க இருந்து 2 பேரு இந்த கோல்டன் டிக்கெட்டை என்கிட்ட கொடுத்துரு, உனக்கு நான் நிறைய பணம் தரேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட அந்த கடைக்காரரோ இந்த டிக்கெட் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு ஓடிடு, இல்லைன்னா யாருன்னா உங்ககிட்ட இருந்து புடுங்கிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அங்கிருந்து வீட்டுக்கு வந்த சார்லி அந்த கோல்டன் டிக்கெட் அவன் ஃபேமிலி கிட்ட காட்டுறான். அதை பார்த்து எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோல்டன் டிக்கெட்ல என்ன போட்டிருக்குன்னு பாக்குறாங்க. அதுல என்ன எழுதிருக்குன்னா, இந்த கோல்டன் டிக்கெட் வின் பண்ண குழந்தைங்க கூட அவங்க ஃபேமிலில இருந்து ஒரு ஆள் மட்டும் உள்ள வரலாம். வர 5 குழந்தைங்களுக்கும் ஒரு ட்ரக் ஃபுல்லா சாக்லேட்டை கொடுப்பேன், அது மட்டும் இல்ல அந்த 5ல ஒரு குழந்தைய செலக்ட் பண்ணி அவங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய கிஃப்டே தரப்போறேன் அப்படின்னு எழுதியிருக்கு. இதை கேட்ட சார்லியோட தாத்தா நான் தான் சார்லி கூட போக போறேன்னு சொல்லிட்டு வாலண்டரியா அவரே உள்ள வந்துடுறாரு. அடுத்த நாள் மிஸ்டர் வாங்கா வின் பண்ண இந்த குழந்தைங்களை அவரோட ஃபேக்டரிக்குள்ள கூட்டிட்டு போய் சுத்தி காட்டிட்டு இருக்காரு. அங்க நீர்வீழ்ச்சி மாதிரி சாக்லேட் அருவியா கொட்டின்னு இருக்கு. இதை பார்த்து அந்த குண்டு பையன் போய் அதை குடிக்க போய் அது உள்ள விழுந்து மாட்டிக்கிறான். இதனால அந்த குண்டு பையனை அந்த ஃபேக்டரி விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. அடுத்து அங்க இருந்து அந்த ஃபேக்டரியோட லேபுக்கு போறாங்க. இங்க இருக்கிற எந்த பொருளையும் தொற்றாதீங்கன்னு சொல்லி நம்ம வாங்கா சொல்லியும் இங்க ஒலிம்பிக்ல வின் பண்ணல அந்த பொண்ணு அங்க இருக்கிற ஒரு சியூங்கம் எடுத்து சாப்பிட அவ உடம்பு ஃபுல்லா ப்ளூ ஆகி ஒரு பலூன் மாதிரி பெருசாயிடுறா. அதுக்கப்புறம் இந்த குட்டி சைக்கோ இவன் சொல்ற பேச்சு கேட்காம அங்க ஒரு டெலிபோர்டேஷன் மிஷின் இருக்கும், அது உள்ள எகிரி குதிக்க ரொம்பவே குட்டியா மாதிரி தான் இவனை எலிமினேட் ஆயிடுறான். அடுத்து உள்ள போக அங்க நிறைய அணில் இருக்கு, அது பீனட்ஸ் எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த பணக்காரனோட பொண்ணு எனக்கு ஒரு அணில் வேணும்னு சொல்லி கேட்கிறா. ஆனா மிஸ்டர் வாங்கா இது எதுவுமே சேல்ஸுக்குன்னு சொன்ன உடனே இவ சொல்ற பேச்சை கேட்காம உள்ள போய் அணில பிடிக்க போறா. மொத்த அணிலும் சேர்ந்து அவளை ஸ்கிராப் போடுற இடத்துக்கு தூக்கி போட்டுருது. இவளும் எலிமினேட் ஆயிடுறா. கடைசியா இருக்கிறது நம்ம சார்லி மட்டும் தான். இதை பார்த்த நம்ம வாங்கா நீ தான் இதுல வின் பண்ணிருக்க, ஏன்னா வந்த குழந்தைங்களை நீ ஒருத்தன் தான் புத்திசாலியா இருக்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த ஃபேக்டரி உனக்கு தான் சொந்தம், நீயே பாத்துக்கோ, பதிலுக்கு நீ உன் ஃபேமிலி விட்டு வரணும் ஓகேவான்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா சார்லியோ உங்க பணம் காசு ஃபேக்டரி விட என் ஃபேமிலி தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால எனக்கு இது வேணான்னு சொல்லிட்டு அதை நிராகரிச்சிடறான். இந்த பதில கேட்டு நம்ம வாங்காக்கு அவனை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அதனால அவன் ஃபேமிலி மொத்தமாவே இந்த ஃபேக்டரிக்குள்ளே ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. இவங்க எல்லாருமே அங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.